ஓரி ஷரகரகர வித்தரகரகர ஓரி ஷரகரகர ரிஷரகரகர. அப்பா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வீர்கள். ஒருவரும் குறை சொல்லாதபடி அவர்கள் தலை நிமிர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக அவர்களை வாழ வைப்பேன். அவர்களை செழிப்புடன் வாழ வைப்பேன். அவர்களுடைய வேலையை ஆசீர்வதியும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். அப்பா, எக்காரணத்தை கொண்டும் அவர்களை உங்களுடைய நாமத்தை கொண்டு வெளியே போகாதபடி இயேசுவின் நாமத்தினால அந்த அவர்களை கட்டுகின்ற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால அவனை பாதாளத்துக்கு தள்ளிவிடுறேன். ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஏனென்றால் அப்பாவுக்கு, ஏசப்பாவுக்கு நம்மளுடைய அப்பா அவர், நம்மளுடைய பாவங்களை சுமந்த அப்பா அவர், நமக்காக துக்கங்களை சுமந்த அப்பா அவர். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நல்ல முறையில் நடத்தி செல்வார். உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி இயேசு உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று அவர் சொன்னது வாக்குத்தத்தமான ஒரு சொல்லது. அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். சொல்லுவோமா? பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகட்டும். எக்காரணத்தை கொண்டும் அது எங்ககிட்ட வராதபடி அதை நீக்கியே போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரலோகத்திலிருந்து எங்களை காண்கிற தேவன் நீங்கள். எனக்காக சிலுவையில் அறையப்பட்டீங்க. என் பாவங்களை சுமந்து தீர்த்தீங்க. இனிமேல் நான் ஏன்பா சுமக்கணாது? நான் இனிமேல் சுமக்க மாட்டேன். இந்த வியாதியை நான் ஏன்பா சுமக்கணும்? நான் சுமக்க மாட்டேன். கேட்போமா? கேளுங்க. நீங்கள் கேட்கத்தான் அப்பா பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு இறங்கி அருள் செய்வார். கேளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் வேலையை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதியும். நாங்கள் யாரையாவது திட்டிருந்தால் எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. கேளுங்க, எங்களை மன்னிங்கப்பா. அவர் மன்னிக்கிற தேவன், அவர் மன்னிப்பு தருகிற தேவன். அவர்களை ஏசப்பாவை ஈட்டியால் எலாவில் குத்த சொல்ல அவர் சிரிச்சுக்கிட்டு, அப்பா, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் அவர்களுக்காக மனதுருகி கேட்டவர். உங்களுக்காக மன்னிக்க அவர் இறங்க மாட்டாரா? சொல்லுங்க. இறங்குங்கப்பா. நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலோ மன்னிங்க. நாங்கள் அடுத்தவர்கள் பாவத்தை நாங்கள் மன்னிக்கிறோம். அடுத்தவர்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் திட்டுவதையெல்லாம் நாங்கள் மன்னிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் திட்டினதையும் என்னை மன்னிச்சிருங்கப்பா. கேளுங்க. கேட்க தான் அவர் மனதுருகும் தெய்வம் அவர்.
ஓரி ஷரகரபரி ரிக்கரகரபரி சந்தரகரபரி ஓரகரபரி ரிஷரகரபரி. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க, கர்த்தரிடத்தில் அழுங்க. என் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து எடுங்கப்பா. என் பிள்ளைகள் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் பிள்ளைகள் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். அவர்கள் பிற்காலத்தில் எந்த கஷ்டமும் வராமல் நீங்கள் தான்ப்பா அவங்கள நல்ல வழியில் நடத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வர வைக்கணும். கேளுங்க, அவங்க படிப்பில் நல்லா படிக்கணும். அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும். கேளுங்க அவங்க எதிர்காலமெல்லாம் நல்லா இருக்கணும்பா. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது எனக்கு மட்டும் கேட்கலப்பா, இந்த நாடுகளுக்கு மட்டும் கேட்கலாமா? இந்த இந்திய நாடுகளுக்காக மட்டும் கேட்கலப்பா. மற்ற எத்தனை நாடுகளை நீர் உருவாக்கி வைத்திருக்கிறோம், அத்தனை நாடுகளுக்கும் சேர்ந்து தான்ப்பா நாங்கள் இதை கேட்குறோம். அத்தனை பேருக்காகவும் தான்ப்பா நாங்கள் மன்றாடுகிறோம். கேட்போமா? ஒரு ஷரகரவர் ரிக்கரகரவர் ரிஷந்தரகரவர் ரிஷரகரவர். ஆசீர்வதிங்க. எல்லாருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லோரும் சுகித்து வாழும்படியாக ஆசீர்வதிங்க. அந்த வாரத்தில் இருக்கிற பிசாசுடைய கிரைகளை அழியுங்க. கேளுங்க. ஒரு ஷரகரவர் ரிக்கரகரவர். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும்பா. ரிஷரகரபா ஓர் ரகரபா ரிக்கரபரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி அப்பா. பிதாவே அப்பா, 258 கண்ட்ரிகள், அதுக்கும் மேற்பட்ட கண்ட்ரிகள் இருக்குது. அத்தனை கண்ட்ரிகளுக்கும் தகப்பனானவர் நீங்கள் ஒருவதானப்பா. நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. எங்கள் குடும்பங்கள் மட்டும் இல்லைப்பா, மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கிறதோ அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தியாக்குங்கப்பா. கேட்போம். எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. எங்களுடைய பண தேவைகளை சந்திங்கப்பா. எங்களுடைய தூதரை எங்களுக்கு பாதுகாப்பாக வையுங்கப்பா. எங்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்றுங்கப்பா. கேட்போமா? நன்றி சொல்லுவோமா? அதுக்காக நன்றி. ஓர் ஷரகரபர் ரிக்கரகரபர் இஷந்தரகரபர். கேளுங்க. அவர் கேட்க தான் அவர் கொடுப்பார். கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் எங்கேயும் போகிறீங்க, நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நம்ம பக்கத்தில் தான் இருக்க, நம்ம வலது பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு நடுப்புற தான் நிற்கிறாரு, என் வலது பக்கத்தில் தான் நிற்கிறாரு. எனக்கு பின்னாடி அவருடைய தூதர்கள் நிற்கிறாங்க, என் இடது பக்கம் அவருடைய தூதர்கள் நிற்கிறாங்க. எல்லோரும் என்னுடைய அப்பா, என் ஏசப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட நீங்கள் பேசுறதை தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு நல்ல பதிலை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அவர் நல்லதை செய்கிற தேவன். எப்போதுமே அவர் தவறான செயலை செய்ய மாட்டார். இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் ஏசப்பா தான் என்னை உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். நான் சாகணும்னு எதிர்பார்த்தேன். நான் 4 தடவை முயற்சி பண்ணுங்க, சத்தியமாக சொல்கிறேன். நான் 4 தடவை முயற்சி பண்ணேன் சூசைடு. ஆனால் அதில் நின்று என்னை உயிரோடு வைத்திருக்க அதில் ஒரு காரணம் இருக்குது. நான் இப்போ மேடை ஏறாமல் இருக்கேன். ஆனால் ஒரு நாள் நான் மேடை ஏறுவேன். எனக்கு மேடை ஏறணுன்னா எனக்கு இதயம் எனக்கு படன்னு அடிக்கும். இதயமே வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும். எப்படி இந்த மக்கள் முன்னாடி ஒரு 10 பேர் முன்னாடி பேசுறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் நான் பேசுவேன். என்னை பேச வைப்பார். பலாயிரம் கோடி லட்சம் கோடி மக்கள் முன்னாடி என்னை பேச வைப்பாருங்க.
நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னை உருவாக்கின தேவன் நான் விசுவாசிக்கிறேங்க. நான் பல பாவங்களை செஞ்சிருக்கிறேன், பல பாவங்களை நான் செஞ்சுருக்கிறேங்க. சத்தியமாக சொல்கிறேன்னா பல பாவங்களை செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லணுன்னா 1 நாள் 2 நாள் பத்தாது, 1 வாரமாவது தேவைப்படாது. அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன். ஆனால் அதிலெல்லாம் எல்லா பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளையாக என்னை உட்கார வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான்னா நான் தாங்க பண்ணியிருக்கேன் அவருக்காக. நான் தாங்க பண்ணியிருக்கேன் அவருக்காக. நான் சும்மா சொல்லுவேங்க, இது என் அம்மா மேலே ஆணிமாக சொல்கிறேன். நான் செய்யாத பாவமே இல்லை, பல பாவங்களை செஞ்சுருக்கிறேன். ஆனால் அத்தனையும் ஏசப்பா எனக்கு நினச்சி எனக்கு ரட்சிப்பு கொடுத்து என் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி உங்கள் முன்னாடி இப்போ பேச வைக்கிறாரு. கூடிய சீக்கிரத்தில் பலாயிரம் கோடி லட்சம் கோடி மக்கள் முன்னாடி நிற்க வைப்பாருங்க. இயேசு நாமத்தில் இதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு உருவாக்கப்படும் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எனக்கு வாய்ச்சதே இல்லைங்க இது வரைக்கும். ஆனால் எனக்கு எதிராக வந்தவங்க இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் ஏசப்பா தவிடுபடியாக்கி ஒருவரையும் எனக்கு முன்பதாக நிற்க விடலைங்க. அவர் தாங்க எனக்கு எல்லாமே, அவர் தாங்க எனக்கு எல்லாமே இருக்கிறாரு. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், இது சத்தியமான உண்மைங்க. நான் இந்துக்கள் ஞானஸ்தானம் எடுத்து 7 வருஷமாக 8 வருஷமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இந்துவில் தான் இருந்தேன். இந்துவில் நான் இருக்க சொல்ல அந்த பிள்ளையாருங்கிற ஒரு விக்கிரகாரனையை நான் கவுண்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பூனைன்ட்டு ஒன்று போடுவாங்க பாருங்க, அதை போட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கிறேன் அந்த பிள்ளையாருன்ற ஒரு விக்கிரகத்துக்கு. அந்தமாரி இந்த ஆள் நான் இப்போ இயேசுவின் பிள்ளையாக மாறி இருக்கிறேன்னா நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. என் அப்பா எவ்வளோ பெரிய பிதாவாகிய தேவன். அவரை நான் இன்னும் அதிகமான மகிமை அவருக்கு செலுத்தணுமா இல்லையா? சொல்லுங்கள். நன்றி அப்பா. எனக்குள்ளே இன்னும் ஆதங்கம் இருக்குங்க. நான் எனக்கு நல்ல ஒரு 500 மீட்டர் அளவுக்கு சுற்றி யாருமே இல்லாத இடத்துல ஒரு சர்ச்சு இருந்ததுன்னா அந்த சர்ச்சில் போய் எப்படியாவது 2 மணி நேரமாவது உட்காந்து சத்தமாக எவ்வளோ சத்தம் முடியுமோ அவ்வளோ சத்தமாக அவரை துதித்து ஆராதிச்சிக்கின்னு நல்ல சத்தமிட்டு அழுது புலம்பலமான இருக்குங்க. அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு சின்ன காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு வீடு இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிற அந்த பிசாசு அந்த பலவீனத்து மேலே பலவீனம் அடைக்கிறான். நான் விக்கிரகத்தில் அந்த இந்தியில் இருக்க சொல்ல எனக்கு சுகர் வந்துடும், இன்னமும் இருக்குது. எனக்கு 19 வயசில் வந்ததுங்க சுகரு. ஆனால் இந்நாள் வரைக்கும் போகல. ஆனால் என் ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறாருங்க. எனக்கு உன்னிலிருந்து எல்லா சகல விதமான வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. விளக்குவாருங்க. என் கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளையாக இருக்கும். அது சத்து குறைபாடால் வர்றது. அது எனக்கு ஒரு 10-11 வருஷமாகவே இருக்குது. ஆனால் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நான் எப்போது ஆண்டவரை மிக மிக அதிகமாக துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிறேனோ அதுலேருந்து எனக்கு இன்னும் அதிகமாக பரவாமல் அது அப்படியே தான் இருக்குது. நான் இங்கே இருந்தேன்னா
என் உடம்பு ஃபுல்லாகவே வந்திருக்கும். ஆனால் இன்னமும் எனக்கு ஆண்டவருக்கு அவருடைய கிருபையோட ஃபுல்லாக பரவாமல் அப்படியே வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபைங்க. கிருபை 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 கிருபை. அவருக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் அது தகாதுங்க. என் உயிரையே கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் நலமுடன் சுகத்துடன் நான் சுகித்து வாழும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு பரிபூரணமான ஆயுசு நாட்களை கூட்டுவார் என்று சொல்லியிருக்கிறாருங்க. அப்படி சொன்னவர் முன்னாடி நான் எப்படிங்க நான் போய் மறிப்பேன்? ஆனாலும் நான் எத்தனையோ முறை திங்க் பண்ணிக்கிறேங்க. நான் செத்துறேன். ஆனால் நான் சொல்லியிருக்கேன்னு தவிர அவர் முயற்சி எடுக்கலைங்க. ஏன்னா அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு பல காரியங்களை எனக்கு சாதகமாகவே முடித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி கூட சொல்கிறேங்க, இன்றைக்கி 12ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 கூட சரி, இன்றைக்கி எனக்கு பல பிரச்சனைகள் என் கம்பெனியில் இருந்ததுங்க. நான் சிஇஓ கிட்ட நான் சண்டை போட வேண்டிய நிலமை வந்தது. இல்லை அவங்கக்கிட்ட நான் கெஞ்ச வேண்டிய நிலமை இருந்தது. ஆனால் என் ஏசப்பா பாருங்கள், அவங்கக்கிட்ட நான் பேசாதபடி, எந்த பிரச்சனையும் என் காதில் விழாதபடி எல்லாம் சமாதானத்தோடு வச்சிருக்கிறாருங்க. இது அவருடைய கிருபை. நான் இன்னும் சொல்லலாங்க, இன்னும் அதிகமாக சொல்லலாம். சொல்லணும்னு நினச்சா 1 நாள் 2 நாள் இல்லைங்க, ஏன் அப்போ 1 மாதம் இல்லைங்க, 6 மாதம் கூட ஆகும். அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு. அவ்வளோ நான் இந்துக்கள் இருக்க சொல்ல அவ்வளோ கெடுதல் வந்துருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தாம்பரத்துலேருந்து நான் குளம்பட்டை வர வழியில் நான் நடந்து தாங்க வந்தேன். நான் 4 கிலோமீட்டர் நடப்பேங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் நடந்துக்கிட்டு வர சொல்ல தாம்பரம் உள்ளே போகிற மாரி ஒரு ஆட்டோ போச்சு. அந்த ஆட்டோ பின்னாடி வசனம் எழுதியிருந்தது. அது என்ன வசனம்னாக்கா, உன்னில் எந்த வியாதியும் அனுமதிப்பதில்லை அப்படின்னு ஒரு வசனம் வந்ததுங்க. அந்த வசனத்தோடு அந்த புஸ்தகம் பேர் வந்தது. அது என்ன புஸ்தகம் தெரியல, வந்ததுங்க. அப்போவே என் உடம்பு சிலிர்த்து வேர்த்து கொட்டிச்சுங்க. ஆனால் அன்னிலேருந்து இயேசு நாமத்தில் சொல்கிறேன், என் அம்மா மேலே ஆணிமாக சொல்கிறேன், இந்நாள் வரைக்கும் எனக்கு எந்த வியாதியும் வரல, இனிமேலும் வராது. இனிமேலும் வரத்துக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். சின்னதாக வரும். எப்படின்னா, தலைவலி வரும், சளி லைட்டாக கட்டும், அதுவும் 2 நாள் 3 நாள். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கு நான் மாத்திரையும் எடுக்க மாட்டேன், தைலமும் எடுக்க மாட்டேன், எதுவும் மருந்தே எடுக்க மாட்டேன். நான் பாணி என் வேலை உண்டு, நான் பாணி இருப்பேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போயினே இருக்கும். ஆனால் எனக்கு உள்ள ஒரு வேலை செய்ய சொல்ல கொஞ்சம் ஒரு ½ டே செய்ய சொல்லவே டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இனிமேல் எனக்கு ஆண்டவர் அந்த டயர்டு கூட இனிமேல் வர விட மாட்டார். நான் இயேசு நாமத்தான் சொல்கிறேன், இனிமேல் அந்த டயர்டு கூட எனக்கு வர விட மாட்டார். ஒரு ஷரகரவர் ரிக்கரகரவர் சந்தரகரவர். அவரை துதிப்போமா. ஸ்தோத்திரம். நன்றி. ஹalleluya. நன்றி அப்பா. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஒரு ஷரகரவர் ரிக்கரகரவர் சந்தரகரவர் ரிக்கரகரபா. அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, என்னுடைய ஜெபத்திற்கு மிகுந்த பலனை கொடுக்கும்படியாக
அப்பா மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் ஒரு சாட்சியாக கொண்டு வரப்போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. அப்பா இது பலாயிரம் கோடி லட்சம் கோடி மக்களுக்கு எல்லா கண்ட்ரிகளுக்கு சென்று இது ஒரு ஆசீர்வாதமான ஜெபமாக இருக்கும் என்று விசுவாசித்து இது தமிழ் தெரியாதவங்களுக்கு இது தமிழில் டிரான்ஸ்லேட் செய்வதற்கு எல்லா கண்ட்ரிலையும் ஒரு தமிழ் ஆள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் செய்யட்டும். அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். இதனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு ஷரகரவர் ரிக்கரகரவர் எல்லா விதமான கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். பரலோகத்தில் எதை கட்டப்படுகிறதோ பூமியில் எதை கட்டுகிறோமோ அதுவும் பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில் எதை கட்ட வைக்கப்படுகிறதோ அதுவும் பரலோகத்தில் கட்ட வைக்கப்படும். அப்பா நன்றி. எங்களை ஒடுக்குகிற சாத்தானை பிசாசை இயேசுவின் நாமத்தில் அவனை பாதாளத்துக்கு தள்ளிவிட்டு நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்று விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஒரு நல்ல ஜெபத்தை கொடுத்தபடியால், ஒரு நல்ல பதிலை கொடுத்தபடியால், ஒரு நல்ல ஒரு செழிப்பை கொடுத்தபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி மகிமையை செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் வராது. ஆமேன்.